இங்க ஒரு பொண்ணு அவங்க வீட்ல டிவி ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற ஒரு டெக்னீஷியனை கால் பண்ணி கூப்பிடுறா. அந்த பொண்ணோட வீடு மலை மேல இருக்கும். அந்த பொண்ணு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவரும் வேக வேகமா போற வழியில மரங்கள் எல்லாம் ரோட்ல விழுந்து இருக்கும், ஆடுகள் எல்லாம் குறுக்க நிக்கும். எப்படியோ ஒரு வழியா வேகமா அந்த பொண்ணு வீட்டுக்கும் போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பிளைண்டா இருப்பா. இவங்க என்ன டிவி பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் அந்த டிவி எங்க இருக்குன்னு கேட்டு அந்த டிவியும் ரிப்பேர் பண்ணிடுறாரு. அந்த டிவி ரெடி ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற பெல் அடிச்சு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறா. அங்க இருந்து பார்த்தா நிறைய பசங்க வராங்க. ஆனா அந்த பசங்க எல்லாருமே பிளைண்ட்ஸா தான் இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அந்த டிவி சரி பண்ணவர்கிட்ட ரிமோட்டை கேக்குறா. அந்த ரிமோட்டை வாங்கி அந்த பொண்ணு ஒரு சேனல் மாத்தி பாக்குறா. அதுல சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல இவங்கள மாதிரி பிளைண்டா இருக்கிற ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாட்டு பாடுறத பார்க்க முடியலனாலும் இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த ஆசிரமத்தை சேர்ந்த பொண்ணா தான் இருப்பா. அதனாலதான் இவங்க அந்த ப்ரோக்ராம் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு டிவி ரிப்பேர் பண்ண வேக வேகமா வர சொல்லிருப்பாங்க. இவங்க எங்கடா டிவி பார்க்க போறாங்க நினைச்ச அந்த டெக்னீஷியனும் இவங்களால பார்க்க முடியும்னாலும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு.